லக்கி பாஸ்கர் இந்த படத்தில் துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். இந்த படத்தின் கதாநாயகன் ஒரு தனியார் பேங்கில் கேஷியராக வேலை செய்வார். அந்த பேங்கில் அடுத்து இவர் தான் அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். டீ கடையில் கடன், கந்து வட்டி கடன், பைக் கடன் என இவருடைய வாழ்க்கையே கடன் கஷ்டத்தால் ஒவ்வொரு நாளும் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். இவர்கிட்ட பணம் இல்லாததால் இவருடைய மாமியார் வீட்டில் கூட இவரை மதிக்க மாட்டாங்க. கடன் கொடுத்தவங்க தினமும் இவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கதாநாயகனுக்கு இந்த கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது பேங்கில் ப்ரொமோஷன் ஆனால் அதிக சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு தான் கடனை அடைக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பார். அவருடைய குடும்பமும் ப்ரொமோஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். கதாநாயகன் பேங்க்கில் ஒரு நேர்மையான சின்சியரான அதிகாரி. எல்லா வேலையும் சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவார். அடுத்து இவர் தான் அசிஸ்டண்ட் ரீஜனல் மேனேஜர்னு நினைக்கும் போது தான் அந்த பேங்க் மேனேஜர் தனக்கு நெருக்கமான சொந்த ஊர் சொந்த ஜாதிக்காரங்கிற அடிப்படையில் வேற ஒரு ஆளுக்கு அந்த பேங்க்கில் அசிஸ்டண்ட் ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணியிருப்பார். இதனால் கதாநாயகனுக்கும் அவருடைய குடும்பமும் இன்னும் அதிக கடன் சுமையால் கஷ்டப்பட்டு சிக்கி தவிக்கும். ஒரு மனிதனுக்கு என்னதான் உயிர் போகிற நிலைமை வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க வேற ஒரு வழி இருக்கும் இல்லையா? அதுபோல தான் அந்த பேங்க்குக்கு அடிக்கடி ஒரு பிஸ்னஸ் மேன் 2 லட்சம் கடன் கேட்டு வந்துக்கிட்டு இருப்பார். கதாநாயகன் நேர்மையான அதிகாரிங்கிறதால அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கடன் வாங்க சரியான டாக்குமெண்ட் இல்லாததால் கடன் கொடுக்க மாட்டார். அந்த பிஸ்னஸ் மேனும் அடிக்கடி கதாநாயகனை தொந்தரவு செய்ய ஒரு கட்டத்தில் கதாநாயகன் தனக்கு இருக்கிற கடனை அடைக்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட ஒரு டீல் பேசுவார். நான் உங்களுக்கு 2 லட்சம் பணம் தந்தேன், அதற்கு நீங்கள் எனக்கு லாபத்தில் பாதி பங்கு கொடுக்க வேணும்னு சொல்லி அதற்கு பிஸ்னஸ் மேனும் சரின்னு ஒத்துக்கிடுவார். இப்போ தான் கதாநாயகன் தன்னுடைய ஃப்ரெண்டான பேங்க் பியூன் கூட சேர்ந்து அந்த பேங்க்கில் 2 லட்சத்தை திருடி அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட கொடுத்துடுவார். ஒரே நைட்டில் அந்த பிஸ்னஸ் மேன் தன்னுடைய பிஸ்னஸை 2 லட்சம் முதலீடு பண்ணி 2.5 லட்சம் லாபம் பார்த்துடுவார். ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி கதாநாயகனுக்கு லாபத்தில் பாதியை அந்த பிஸ்னஸ் மேன் கொடுக்க 2 பேரும் நண்பர்கள் ஆகிடுவாங்க. கதாநாயகனும் அந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சிடுவார். ரொம்ப நாள் கழித்து அந்த பேங்க் மேனேஜரும் அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜரும் ஊழல் பண்ணினதால் அந்த பேங்க் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு பேங்க் மேனேஜராக கதாநாயகனை போட்டுடுவாங்க. பேங்க் மேனேஜரை போட்டதால் அவருடைய குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கும். கதாநாயகனும் மகிழ்ச்சியில் இருப்பார். அந்த பேங்க்கு இவர் மேனேஜர் ஆனதால் பெரிய பெரிய பண முதலைகளின் அக்கௌண்ட்டை இவர் செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ணும்போது தான் அதில் பெரிய ஸ்கேமையே நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிப்பார். அந்த ஸ்கேம் செய்யும் பணக்காரனுடன் ஒரு டீல் வச்சுக்குவார். அந்த பணக்காரன் பேங்கில் பல கோடியை கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு 100 கோடிக்கு மேலே ஒரு நாளே சம்பாதிப்பார். எந்த ஷேரை வாங்க வேண்டும்ங்கிற டிப்ஸை கதாநாயகனுக்கும் அந்த கோடீஸ்வர பிஸ்னஸ்மேன் சொல்லி கொடுப்பார். ஏன்னா அப்போ தான் பல கோடி லோனை இந்த மேனேஜரும் கையெழுத்து போடுவார். இதனாலேயே அதிக கோடிகளை கதாநாயகன் சம்பாரித்து தன்னை இழிவுபடுத்திய சொந்தக்காரங்க கடங்காரங்க முன்னாடி ஆடம்பரமாக வாழ்ந்து காட்டுவார். இந்த ஆடம்பர வாழ்க்கையை இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட ஆரம்பமாக இருக்கும். முதல்ல பிரச்சனையை தீர்க்க பணம் தேவைப்பட்டது. அதனால் பணம் சம்பாதிக்க பேய் மாதிரி யோசித்து சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆனார். ஆனால் இப்போது அந்த பணத்தாலேயே குடும்பத்தில் பிரச்சனைங்கிறதுனால கதாநாயகனுடைய அப்பா கதாநாயகன்கிட்ட முதல்ல உனக்கு கஷ்டத்தை தீர்க்க பணம் தேவைப்பட்டதுப்பா, ஆனால் இப்போ நீ அந்த பணத்துக்கு அடிமையாயிட்ட, நீ சம்பாதித்தது எல்லாம் சூதாடியதால் தான்னு எனக்கு எப்போவே தெரியும். இதோடு எல்லா ஆட்டத்தையும் நிறுத்திக்கிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருன்னு சொல்ல கதாநாயகனும் சரிப்பான்னு சொல்லி சம்பாதித்த பணத்தையெல்லாம் தனக்கு தெரிஞ்ச அத்தனை நண்பர்கள் சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துடுவார். கதாநாயகன் அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு தெரியும். அதே சமயத்தில் அந்த பணம் நம்ம குடும்பத்தையே பாதித்தா அந்த பணம் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழவும் முடியுங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கும். இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். உங்கள் எண்ணங்களில் ஒரு மாற்றம் கொடுக்கும். நன்றி.